ஹாய் காய்ஸ், நான் உங்கள் விஜி. இது விஜி ஹோம் vlog. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இது பேச்சுலராக இருக்கிறவங்களும் சட்னு சீக்கிரமாக சாம்பார் செஞ்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பணுன்னு நினைக்கிறவங்களுக்கான சிம்பிளான மெத்தடில் இப்போ நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தேவையான அளவு கொஞ்சமாக பருப்பு எடுத்துங்க. இதை பாருங்கள், தண்ணியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதை நல்லா ஊறட்டுங்க. ஊறிட்டதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அது உள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் அடுத்தது நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து முடிச்சுட்டு தேவையான அளவுக்கு தான் லைட்டாக போட்டுக்கினா போதும். அதுக்கப்புறம் குக்கரை ப்ரெஷர் போட்டு 3-4 விசில் விட போகிறோம். விசில் முடிச்சிட்டுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம், 2 மிளகா, ஒரு இலை கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்க போகிறோம். கிள்ளி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ரெஷரை நீக்கின உடனே பருப்பு வெந்துடுச்சு. அடுத்தது நம்ம குண்டானை எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அது எண்ணெய் காயட்டும். காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு முடித்த பிறகு தான் இப்போ நம்ம தேவையான அடுத்த இன்க்ரீடியன்ட்லாம் போட போகிறோம். அது நல்லா பொரிய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸ்மெல்லிங்கும் வர ஆரம்பிச்சிச்சு. புகையும் போகுது, நிறைய புகையெல்லாம் போயிட்டு அடங்கி முடிச்சிட்டோன்னே அடுத்தது வெங்காயம் போட்டுடணும். எவ்வளோ ஆவரி அடிக்கு பாருங்கள். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கி வெங்காயம் நல்லா ப்ரௌனிங் கலரில் ஆகணும். தீயவும் கூடாது, அதே சமயத்தில் மெலிசான கலரில் ஆகவும் கூடாது. நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கினா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் சுவையாகவும். நல்லா நம்ம வதக்கி முடிக்கணும். அது வதக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணால் போதும். நல்லா வதக்கி முடிச்சிட்ட பிறகு கருவேப்பிலை 2 கிள்ளி வச்சுக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் அதாக கூட இதை சேர்த்தணும். நல்லா ப்ரௌனி கலரில் இருக்குது பாருங்கள். வந்ததுக்கப்புறம் அது வதங்கிட்டுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பு தண்ணி அதை எடுத்து அது உள்ளே ஊற்றணும். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுட்டு அதை கரைஞ்சிக்கணும். நல்லா அதை பாருங்கள் வந்துடுச்சுங்களா. அப்புறம் நல்லா ஊற்றி முடிஞ்சதுக்கப்புறம் பருப்பு தண்ணி கடையணும். மற்ற போட்டு கடைஞ்சி தண்ணி எடுத்து இந்த சாம்பாருக்குள்ளே ஊற்றணும். ஊற்றி முடிச்சுட்டு உடனே இது பண்ணிடக்கூடாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அதை பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்குது. கொதித்த உடனே